என்ன வெங்காயமெல்லாம் கறி கிடக்குது, முட்டையும் கறி கிடக்குது. ஏங்க மகன் சும்மாவா கேட்டான், காசு கொடுத்தானே வாங்கினா. ஹலோ, இல்ல எத்தனை டைம் சார் கால் பண்றது, கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் கால் எடுக்கிறதுக்கு நான் கல் நின்றுக்கிறேன். சொல்லுங்க என்ன வேணும், யாரு? ஏன்னா நீங்க அதுல அந்த ரிவ்யூ போட்டிருக்கேன், போட்டோஸோட அனுப்பியிருக்கு பாருங்க. வெங்காயம் முதல் கொண்டு இருக்கிற முட்டை முதல் கொண்டு சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே கறி இருக்குது. நான் தீச்சு போட்டிருக்க மாட்டாங்க, பிஸியா போயிட்டு இருக்கு. இல்ல நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டோஸோட அனுப்பியிருக்கேன், நீங்க பாருங்க. சார் இல்லைங்க சார், இது இந்த தப்பு ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. இது எப்படி இப்படி வந்து அவ்வளவு அசால்ட்டா போட்டுட்டு இதை தீச்சு அப்படியே எடுத்து அனுப்பி விடுறாங்க அப்படிங்க எனக்கு புரியல. அடிக்கடி ஆர்டர் வரும், அட்ரஸ் பாத்துங்க. உங்களுக்கு இங்க ஆர்டர் வருதா? இங்க வருங்க, முன்னாடி பிளாட்ல ஒரு பில்லிங் போடுவாங்க, முன்னாடி போடுவோம். இனி இந்த அட்ரஸ் வந்துச்சுன்னா நீங்க தானே வருவீங்க இந்த ஏரியாக்கு? அப்படிலாம் இல்லைங்க, அது மாறுமா? சரி ஓகே, உங்க நேம் பார்த்தா சொல்லிடுறேன், டக்குனு இதே இதுக்கு நீங்க வந்துருங்க. இது வேற ரூட்ல இருக்குது, ஒண்ணுமா நீங்க வாட்டுக்கு நம்ம அதை கேர் பாருங்க, அது மாதிரி கட்டிட்டு இருக்கு. நம்ம கேர் பண்ணோம்னா தான் அது ரிஃப்ளெக்ஷன் காட்டு. நீங்க வாட்டுக்கு அதுக்கும் போறீங்க. என்ன குழந்தை குடுத்துட்டு போறாங்க? இதா ஆர்டர் பண்ண மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? டொமேட்டோல ஆர்டர் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன், அதான் வந்துருச்சு. ஏன் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் தான் மாவு இருக்கு, தோசை விட்டுக்கலாம்னு சொன்னேன்டா. அப்படியா? சரி ஓகே, அப்படின்னா சந்தோஷமா நீ தோசை விட்டு சாப்பிட்டுக்கோ. நானும் டாமி இருக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல, தோசை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் குத்து. என்ன குடுக்கறது? நீ என்ன ஆர்டர் பண்ணி இருக்கிறீ? என்ன ஆர்டர் பண்ண? இது என்னன்னா ஒரு கொத்துன்னு ஒரு எக் ரைஸும் எக் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணேன். சரி, நீ எக் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு கொத்து குத்து. சரி ஓகே, அது வருதான்னு பாக்குறதுக்கு. சரி இப்பதான் முதல் டைமுங்க வீட்டுக்கு இந்த ஊருக்குள்ள வந்துட்டு இந்த வில்லேஜுக்குள்ள வருதான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டேன். ஓகே, இந்த ஊருக்குள்ளயும் 2-3 பேர் வாங்குறாங்களாம், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருதுங்க. அதனால எனக்குறப்ப ஆர்டர் பண்ண நம்ம எங்கத்த கடைசியா ஆர்டர் பண்ணதா அந்த வீட்டுல இருக்கும்போது அது எத்தனை மாசத்துக்கு முன்னாடியே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு 3 மாசம் மேலேயே இருக்கு. புது வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன்னா எங்கிட்ட பைக் இல்ல, போய் வாங்கலாம்னா இன்னைக்கு சந்தைக்கெல்லாம் போயிட்டு அந்த டயர்டு அம்மாக்கு. அதனாலதான் சரி சமையல் வேணாம் அப்படின்ட்டு சொல்லல. இப்ப டக்குன்னு நானே ஆர்டர் போட்டு அந்த ரெடியா வந்துட்டேன். இந்த போய் சாப்பிட்டு அப்புறம் டாமிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். போய் நான் போய் சாப்பிட போறேங்க. இது எக் ரைஸா இல்ல என்ன இப்படி இருக்குது? என்ன வெங்காயமெல்லாம் கறி கிடக்குது, முட்டையும் கறி கிடக்குது, சாப்பாடும் கறி கிடக்குதுன்னு இப்படித்தான் செஞ்சு கொடுப்பாங்களா? ஏங்க மகன் சும்மாவா கேட்டான், காசு கொடுத்தானே வாங்கினா. சரி ஏதோ ஒரு சில டைம்ல செய்யும் போது கருகிறதா இருந்தாலும் அவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம நல்ல பொருளா அனுப்பணும்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இது எடுத்து போட்டு பார்சல் அனுப்பும் போது வேற பொருளை நல்லபடியா செஞ்சு அனுப்பணும்னு கொஞ்சமா நினைக்க வேண்டாம் உங்களுக்கு? இப்படித்தான் அனுப்புவாங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியாதுங்க, நம்ம பக்கத்துல வீடியோல வேற இந்த போட்டோ காமிக்கிற பாருங்க. அந்த பையன் வேற ஆசையா சாப்பிடலான்னு பசியோட இருப்ப. இந்த இது பார்த்தா என்ன அவங்க கோவம் வராதா? இப்பதான் முதல் அந்த கடையில் நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இனிமேல் இந்த கடையில எல்லாம் வாங்கவே கூடாது சாமி. அப்படியே பையன் வாங்குறாங்க சாமி, வேற எங்கேயாவது ஆர்டர் பண்ணி இந்த கடையில வாங்கவே வேண்டாங்க, நான் இல்லைன்னா வீட்லயே செஞ்சு தந்துடுறேன் அப்படின்ட்டு. சாப்பிடவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு கருதி கிடக்குது. இன்னொரு பார்சல் வேற வாங்கியிருக்காங்க, கொத்து புரோட்டா. இதே இந்த லட்சத்தில் இருக்குது, நீ கொத்து புரோட்டா எந்த லட்சத்தில் இருக்குதோ பாப்பா அவங்க அப்பா சாப்பிடுறது. ஐயோ எனக்கு நினைச்சாவே பயமா இருக்குது, எப்படிதான் சாப்பிடுறது? ஹலோ, இல்ல எத்தனை டைம் சார் கால் பண்றது, கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் கால் எடுக்கிறதுக்கு நான் கல் நின்றுக்கிறேன். சொல்லுங்க என்ன வேணும், யாரு? இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை வாங்கியிருக்கோம். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம திருப்பி கூப்பிட்டா நீங்க யாரு? நான் புரோட்டா கல் நின்று இருந்தேன். நீங்க யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே போன் எடுக்கணுமா? நான் சொல்றேன் பதில் சொல்ல முடியும். நீங்க எடுத்தோடனே போன் எடுக்கலன்னு கேட்டீங்களா, அதுக்காக சொல்றேன். நான் புரோட்டா கல் நின்று கூட போன் எடுக்க முடியும், சொல்லுங்க. சரி ஓகே, இந்த ஃப்ரைட் ரைஸும் கொத்து இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரிங்க. ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லா எரிஞ்சு, அதாவது தீய வச்சு இப்ப அப்படியே அனுப்பிட்டு இருக்காங்க. வாயில வைக்க முடியல, வச்சா அப்படியே அந்த என்ன சொல்ற அந்த கருகிற வாசம் சொல்லுவாங்கல்ல, ஆமாங்க, அப்படிதான் வருது. சரிங்க, நான் அதை ரிட்டர்ன் ஆர்டர் போட்டுறேன், உங்களுக்கு மாத்தி போட்டு தரேன். சார் மணி என்னன்னு பாருங்க. சரிண்ணா, அந்த இதை ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் மாத்தி ஸ்விக்கில அனுப்பிச்சு விட்றேன். சார் இல்லைங்க சார், இந்த தப்பு ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. இது எப்படி இப்படி வந்து அவ்வளவு அசால்ட்டா போட்டுட்டு தீச்சு அப்படியே எடுத்து அனுப்பி விடுறாங்க அப்படிங்க எனக்கு புரியல.
நான் தீச்சு போட்டிருக்க மாட்டாங்க, பிஸியா போயிட்டு இருக்கு. இல்ல நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டோஸோட அனுப்பியிருக்கேன், நீங்க பாருங்க. நான் கோபில இருக்க எல்லா ஹோட்டல் பத்தியும் நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னா அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ போடுவேன். சரி இப்ப எனக்கே வந்து இந்த மாதிரி அனுப்புனா நான் என்ன சொல்றதுங்க அதுல? சரி, இருக்கிற சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். இல்ல நானே சொல்றது இப்ப நான் என்ன சொல்லணும்னா, இல்லைங்க சார், இப்ப ஃபுட் வந்து மாஸ்டர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாருல, இப்ப நான் கூப்பிட்டு பேசணும், என்னன்னு இது பண்ணணும். ஏன்னா நீங்க அதுல அந்த ரிவ்யூ போட்டிருக்கேன், போட்டோஸோட அனுப்பியிருக்கு பாருங்க. வெங்காயம் முதல் கொண்டு இருக்கிற முட்டை முதல் கொண்டு சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே கறி இருக்குது. எனக்கு அதுல வாயில வச்சோம்னா அந்த கருகிற வாசம் தான் வருது. அந்த எக் ரைஸோட ஒரு சின்ன டேஸ்ட் கூட எனக்கு வரல. இப்ப நான் மாஸ்டர் கூப்பிட்டு பேசுறேன்.